அனைவருக்கும் வணக்கம். ஆத்துல கழிவு நீர் கலந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கிணத்துல நச்சு நீர் கலந்து நுரையா அந்த மக்கள் வாழக்கூட முடியாத இடமா இன்னைக்கு தமிழ்நாடு மாறப்போகுது அப்படிங்கிறது ஒரு பேரதிர்ச்சிக்குறையான ஒரு செய்தியா இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு அச்சமே நமக்கு எழுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்ல உள்ள வாணியம்பாடி பகுதிகளில் உள்ள கிணறுல பார்த்தீங்கன்னா நுரையா வர ஆரம்பிக்குது. நச்சு கழிவுகள் கலந்து அந்த தண்ணியே துர்நாற்றம் அடிக்குது. அந்த தண்ணியை கால்நடைகள் கூட குடிக்க முடியாத தண்ணியா மாறுது. விவசாயத்துக்கு பாசனத்துக்கு பயன்படுத்த முடியாத தண்ணியா மாறுது. அங்க உள்ள விவசாயிகள் வாழ்றதுக்கே ஒரு ஏற்ற இடமாக இந்த இடம் இப்ப இல்ல. நாங்க கிணற்றுல உள்ள தண்ணி எதுக்குமே பயன்படுத்த முடியல, விவசாயத்துக்கு கால்நடைகளுக்கு எதுக்குமே பயன்படுத்த முடியல, உடனடியா எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்படியே குமுறுறாங்க. கடந்த ஒரு வாரமா பம்ப் செட் ஆன் பண்ணா பெரிய அளவுல நுர பொங்குது. என்னன்னா, நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவுல மாசடைந்து இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி கழிவுகள் மொத்தம் பாலாத்துல கலக்குது. இங்க இருக்கிற கம்பெனிகளும் இல்லீகலா திறந்து விடுறாங்க. நிறைய கம்பெனிகள் போர்வெல் போட்டு போர்வெல் உள்ள நேரடியா கழிவு நீரை கலக்குறாங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. பாலாத்துல ஏற்கனவே விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதால தென்னை விவசாயத்தை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கிறோம். இப்போ இந்த தண்ணி தென்னை மரங்களுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா தென்னை மரங்களும் சீக்கிரம் செத்துரும். அதுக்கப்புறம் நாங்க எப்படி வாழ்றது? இந்த ஊரை காலி பண்ணிட்டு தான் போகணுன்ற நிலைமையில இருக்கிறோம். இப்படி ஒரு வீடியோ ஊடகங்கள்ல வெளியான உடனேவே எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரினுடைய பெயர் தான் அதுல குறிப்பிடப்படுது. சீமான் அவர்கள் அப்பவே சொன்னாரு, நீங்க கேட்கல. சீமான் அவர்கள் இதற்காக தான் தண்ணீருக்கு மாநாடு போட்டாரு, நீங்க கேட்கல. தேர்தல் பிரச்சாரங்கள்ல இதற்காகவே தனியா பாத்தீங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு போட்டு காட்டி விளக்கம் கொடுத்தாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் வரவிருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டி எச்சரிச்சாரு. நீங்க யாருமே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல, தேர்தலில் வாக்களிக்கல. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இப்பதான் இதெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்டுகள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுமே ஒரு சைலண்டான மோட்ல தான் இருக்காரு. பெரிய அளவில் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு பொதுக்கூட்டங்கள், பேட்டிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியனா இப்போ வரைக்கும் அவர் இல்லை. கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்குது, கட்சி சார்ந்த கூட்டங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நேரடியாக அரசுக்கு எதிராக மக்கள் பிரச்சனைகள் துரிதமாக அவர் இன்னும் குதிக்கல. அதுக்கு சில காலங்களாகும். அதற்கு பின்னாடி தீவிரமாக செயலாற்றுவாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதற்கு சீமான் பேசுறாரா இல்லையா, எப்போ இதை பத்தி பேசுவாருங்கிற மாதிரி ஒரு குரல் எல்லாம் தொடங்கி இருக்கு. நேற்றைக்கு பார்த்தோன்னா சீமான் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி உள்ளது, உடலினை உறுதி செய் அப்படிங்கிற டேக்லைனோட. ஸோ அவர் தெளிவாக ஒரு முடிவில் இருக்காரு. முதல்ல நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துப்போம், அதுக்கப்புறமா பப்ளிக் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளுக்கு அவர் சொன்ன அறிவுரையை அவரும் ஏற்று பண்ணிட்டு இருக்காருன்றது புரியுது. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்திலே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பேசாத சில விஷயங்களை சீமான் அவர்கள் பேசியிருந்தார். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நச்சு கழிவு நீர் ஆற்றில் கலக்கப்படுது, அணைகள் மூலமாக திறந்து விடப்படும் போது அது நம்மளோட ஊர்களுக்கு எவ்வளோ தூரம் ஆபத்தாகவே முடியுது, பேரழிவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், உடனடியாக இதை சூதாரித்து நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையாகவே தான் அவருடைய வீடியோக்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த சமயத்திலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு காட்டி அதை ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு பாடம், ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்துவாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, இதற்கெல்லாம் நம்ம சீக்கிரமாக தீர்வு கண்டுபிடிச்சாகணும், இல்லைனா ஆபத்தை போய் முடிஞ்சிடுங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து பல வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாரு. அப்போ அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகலை, அன்றைக்கு அது ஒரு பேசு பொருளாகலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை எக்ஸாக்டாக அப்படியே ஒரு பேசி வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஆட்சியில் இருக்கலாம், இல்லை அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், இல்லை டெபாசிட் கூட வாங்காமல் தோல்வி அடையக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கட்சியினுடைய தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கர்நாடகாவிலிருந்து வெளியேறும் கழிவு பூரா நம்முடைய ஆறில் பாயுது. இதை நம்ம தண்ணீர் நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி போறது வாங்க, நொய்யலால் முழுக்க பொங்கிய நுரைப்படலாம். நொய்யலால் எதை செத்துருச்சு. இது எங்க? சாயக்கழிவு, சாயப்பட்டறையிலிருந்து வர கழிவு. ஆறு எப்படி இருக்குன்னு பாரு. பேர் தான் ஆறு, ஆனா சாக்கடை, உண்மையில சாக்கடை. இது ஆறு தான், ஆறு தான் இது. இந்த ஆறு தான் எங்க இருக்குது? இது பாழாய் போன ஆறுகளை புதுப்பிக்கணும். யார் செய்யணும்? நீங்களும் நானும் சேர்ந்துதான். மறுபடி இது பூமி தாயின் ஆறு இல்ல, பூமி தாயின் ரத்த நாளம், ரத்த நரம்பு. இதை நான் உயிர்ப்பிக்கணும். நம்ம இப்ப உயிர்ப்பிக்கணும்னா இந்த மாதிரி மாத்தணும், அந்த மாதிரி இருக்கிறத. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டுறணும். வழி கிடையாது. நீ என்னைய விட்டுட்டான்னு வச்சுக்க, வழியே கிடையாது.
நீ ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும்னா நாடு சுடுகாரா ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான், 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு அணையை கட்டினா போதும். நம்ம 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டலான்னு இருக்கோம். ஆனா ஆந்திரா சந்திரபாபு நாயுடு 33 கிலோமீட்டர் தான் அவருக்கு பாலாறு ஓடி வருது. நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. இந்த 33 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டாப்ல. நமக்கு 133 கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பணை கூட கிடையாது. ஒன்னே ஒண்ணு, ஒரு துணையும் கட்டாத நம்ம தாத்தா காமராஜ் கட்டினது. இவன் ஒரு அணையும் கட்டல, பல துணையை கட்டி வாழ்ந்துட்டு போயிட்டான். இதுதான் இங்க நடந்தது. பாத்துக்க. இப்ப புதிய நீர்த்தேக்கங்களை ராசி மணல்ல இந்த ஒடியாரத்துல இதுல உன் மகன் அணைய கட்டி நீரை தேக்கிக்கிறேன். இது பாண்டியார் பொன்னம்பலா ஊட்டியிலிருந்து போகுது. இது இங்க என்ன பண்ற, இங்க ஒரு அணையை கட்டினேன். கேரளாவில் 6 மாவட்டத்தை நம்ம தண்ணி செழிக்க வைக்குது. இங்க அணையை கட்டல. இந்திரா காந்தி அணையை கட்டுறதுக்கு அடிக்கலை நாட்டிட்டு கேரளாவில் காங்கிரஸ் தோத்து போயிருக்கும் பயந்து அந்த அம்மா நிறுத்திட்டு இங்க இருக்கிற திராவிட திருவாளை இங்க கட்டுன்னு சொல்லல. இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு வழி இல்லை. இந்த பாண்டியார பொன்னம்பலாவில் அணையை கட்டி பெரும் குழாய் மூலமா திருப்பி தூக்கிட்டேன்னா வைகைக்கு தண்ணியை கொண்டாந்துருவேன், மேட்டூருக்கு தண்ணியை கொண்டு போயிருவேன். ஒரு வயட்ட சொட்டு தண்ணிக்கு கையேந்த வேண்டியதில்லை. உன் மகன் ஆட்சிக்கு வந்தவன நானே அறிவிப்பேன், காவிரியிலிருந்து தண்ணி தராத. இது வார் தூய குடிநீர். நீ குடிக்கிறது தண்ணி இல்லை, விஷம். உன் மகன் வந்தவன விற்பனைக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் 3 விற்பனை பண்டமெல்லாம் தடை. நானே தரமான மருத்துவத்தை, தண்ணீரை, கல்வியை உனக்கு கொடுப்பேன். இது 3 தான் காசு இல்லாம தருவேன். காசு இல்லாம 1 ரூபா காசு இல்லாம இது 3 தான் தருவேன். வேற எதையும் கட்டணம் இல்லாம தரமாட்டேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் இது விற்பனைக்கு வந்து விட்ட நாடு, நாடல்ல சுடுகாடு. அப்ப நிறுத்தி விட்டு இப்ப என்ன பண்ற, தூய குடிநீரை உனக்கு உன் மகன் நானே வீட்டு வாசல்ல குழாயை போட்டு கொண்டு வந்து தர, நீ நம்பி குடி. உலகம் பூரா தண்ணீருக்கு படுற பாட ஒரு தடவை பாரு. அப்ப தூய குடிநீரை நானே விநியோகிச்சிடறேன் உனக்கு. நீ தண்ணிக்கு செலவு ஆகிற காசு மிச்சம், பிள்ளைய படிக்க வைக்கிற செலவு மிச்சம், உனக்கு வைத்தியம் பார்க்கிற செலவு மிச்சம். பெரும் பொருளாதார செலவு, பெருங்காசு 3க்கு தான் என் மக்களுக்கு செலவாகுது. அது 3ஐயும் தடுத்துறேன். இந்த ஓசி பஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏசி பஸ் தாரேன், நல்ல பஸ் தாரேன், காசு கொடுத்து போ. கட்டணம் இல்லாம எதையும் கேட்காத. போராடாமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. நான் வேணா தடை இல்லாத மின்சாரம் தாரேன், இலவசமா தாரேன், 1 ரூபா காசு வேணாம். நீ வீட்டை விட்டு வெளியில 9 விளக்கு அணைச்சிட்டு போவாயின்னு சொல்லு, நான் தாரேன். அனுப்பியா பொறுப்பற்று போயிடுவேன். தரமாட்டேன், ஓசியா தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். கல்வி தாரேன், மருத்துவம் தாரேன், குடிக்க நீர் தாரேன். இந்த டிவி, இந்த ஃப்ரிட்ஜு, இந்த இளவு கருமாந்திரத்தெல்லாம் நீயே வாங்கிக்க. நான் வேலை தாரேன், சம்பளம் தாரேன், நீயே வாங்கிக்க. இந்த தண்ணீர் நம்ம ஆட்சியில விற்பனை கிடையாது. இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, நம்ம 800 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றோம். இதுல 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு. இதுல கடல் நீர் 97.5 விழுக்காடு கடல் இருக்கு. ஆனா 2.5 விழுக்காடு மட்டும்தான் குடிநீர் இருக்கு. 800 கோடி மக்களுங்க, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு. 100 விழுக்காட்டுல 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. அதுவும் இல்லைன்னு அறிவிச்சுட்டான். மெயினா தமிழ்நாடு 10 மாவட்டங்கள்ல நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னுச்சு. 2 விழுக்காடு நீர் தான் இருக்கு. எப்படி அதை 20 விழுக்காடு ஆக்குறதுன்னு யோசிக்காம 20 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கு. அப்போ நான் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சிட்டான். அங்கதான் பிரச்சனை. இப்போ மகன் என்ன பண்ற, அதை தடை விதிச்சுட்டு இந்த 2 விழுக்காட 20 விழுக்காட நம்ம உயர்த்துறோம். தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை செய்யறோம். நீர் சம்பந்தமான மேலாண்மை, இந்த நச்சு நீர் கலக்கிறது, இது குறித்து மட்டும் அவர் பேசல. சமீபத்தில் தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய பிரச்சனையும் பாத்தீங்கன்னா எழுந்தது. என்ன அப்படின்னா, இந்த பழங்களினுடைய விலை வீழ்ச்சி. இப்போ நத்தம் பகுதிகளில், திண்டுக்கல் பகுதிகளில் மாம்பழத்தினுடைய விலை அப்படிங்கிறது கிலோ பாத்தீங்கன்னா 5 ரூபாய், 6 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய்க்கெல்லாம் வந்துருச்சு. எங்களால் மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு அதை வாகனத்தில் கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போற அளவுக்கு கூட எங்களுக்கு லாபம் கிடைக்காது. இந்த அளவுக்கு விலை வீழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா, அதனால நாங்கள் பழங்கள் எல்லாம் அழிக்கிறோம்னு சொல்லி அப்படியே டிராக்டர் கணக்குல, டிம்போ கணக்குல என்ன பண்ணாங்கன்னா பழங்கள்லாம் அழிச்சாங்க. குழி தோண்டி போச்சாங்க, ஆற்றுல கொட்டினாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே சீமான் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினரும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தாங்க. இப்போ நத்தம் தொகுதி அப்படிங்கும்போது நத்தம் சிவசங்கரன் அவர்கள்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கிறது, இந்த மாதிரியான மாம்பழங்கள்லாம் பதப்படுத்துதல இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறது வரைக்கும் ஜாம் முதற்கொண்டு நம்ம பண்ணணும். அப்போ தான் இதற்கான தேவை அதிகரிக்கும். இங்கே வரக்கூடிய மாம்பழங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான மாம்பழம், நத்தம் பகுதியில் வரக்கூடிய மாம்பழங்கள்லாம். அப்போ இதெல்லாம் நம்ம
மேலை நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்றதுக்கான வசதிகள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. ஒரு இங்கேயே பக்கத்தே தொழிற்சாலை போடணும், அதுல இருந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பல பொருட்களை வந்து நம்ம பண்ணணும், மாம்பழ ஜூஸ்ல இருந்து ஜாம் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து பண்ணணுங்கிற மாதிரி பல திட்டங்கள் வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு தேவை வந்திருக்காது. அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள்ட்ட இருந்து மாம்பழத்தை வந்து வாங்கியிருக்கலாம், கொள்முதல் பண்ணியிருக்கலாம். இது மாதிரிலாம் பல திட்டங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வச்சிருந்தாங்க. ஸோ அதை ஆனால் இப்போ வந்து பயன்படுத்த முடியாத, செயல்படுத்த முடியாத இடத்துக்கு வந்து அந்த கட்சி இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை இது மாதிரி நீர்நிலை சார்ந்தா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர்கள் வந்து ஒரு 10 அடி விலகி தான் நிற்கிறாங்க. நேரடியாக வந்து மக்களோட மக்களாக பங்கெடுக்கிறதுக்கு அவர்கள் விரும்பலை. ஏன்னா எது பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து இவர்கள் வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா ஆதரவு கொடுக்க போகிறது இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆதரவு கொடுக்க போகிறது இல்லைங்கிறத தாண்டி நாங்கள் போராடுவோம், உங்களுக்காக நாங்கள் குரல்லாம் கொடுப்போம், ஆனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட்டத்தில் முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களாக இப்போ இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. அதுக்காக அதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது. மேகதாது அணைக்கட்டு பிரச்சனைகள்ல இருந்து இப்போ சமீபத்தில் கூட அந்த வடநாட்டில் வந்து முருகர் பிறந்தார் அப்படிங்கிற கதையை சொல்கிற மாதிரி ஒரு வந்த திரைப்படத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து சீமான் அவர்கள் அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார். ஸோ அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி பண்ணது மாதிரி இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா அது குறித்து தொடர்ச்சியான பேட்டி, தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியான மெத்தடில் தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒருவேளை தாவேகாவினுடைய அரசியல் வெற்றிக்கு பின்னாடி அவர்கள் இந்த முடிவை கூட எடுத்திருக்கலாம். காரணம் என்னன்னா எந்த அளவிலையும் பெரிய அளவில் மக்களை சந்திக்காமல் அதிகப்படியாக போயிட்டு தொகுதிகள்லாம் போயிட்டு களப்பணி பண்ணாமல் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் அதுதான் விரும்புகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை கூட வந்திருக்கலாம். இது நாம் தமிழர் கட்சிக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா கட்சியினருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வைக்கு வந்து வந்துட்டாங்க. நம்ம எவ்வளோ தூரம் வேலை பார்க்குறோம், எவ்வளோ தூரம் வந்து மக்கள் கூட போய் நிற்கிறோம் அப்படிங்கிறதான் ஒரு பேராமீட்டராக இல்லையோங்கிற ஒரு பார்வை வந்து பெரிய அளவில் வந்திருக்கு. அதில் அப்படி வந்து அது ஒரு பேராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஊர்களுக்கு, அதிகப்படியான தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிகப்படியான நேரங்கள் பிரச்சாரம் செய்த தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்வர் வேட்பாளர்களில் சீமான் அவர்கள் தான். ஸோ அதனால் வந்து இந்த தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது இங்கேருந்து அழைப்பு வருது, நீங்கள் வந்து வாங்க எங்களுக்காக வந்து குரல் கொடுங்க, எங்களுக்காக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருந்து குரல் வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் அவர்கள் வந்து ஒரு 6 மாத காலம் நான் வந்து டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம், அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னும் சில மாதங்கள் வந்து போகுது அப்படின்னா இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பும் வந்து வரும். ஸோ அப்போ தேர்தல் காலமும் வரும், அந்த ஒரு 6 மாத காலமும் முடியும். அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட அடுத்த கட்டமான பிரச்சாரம் என்ன, அடுத்த கட்டமான பரிணாமத்தில் அவர்கள் வேலை செய்வாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.